நானும் இந்த ஒரு 60 நாளா பாத்துட்டு 30 நாளா பாத்துட்டு இருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் அது உண்மையை சொல்லுவாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்சேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ, வயது 57. 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின். இவர் எம்எல்ஏ. ஆமா, இவருடைய அட்ரஸும் மேல இருக்கிற இவருடைய அட்ரஸும் ஒரே தெரு, ஒரே ஏரியா, பின்கோட் இருக்கு. அடுத்த வீடா இருக்கலாம், இல்ல ஒரே வீடான்னு தெரியல. வீட் நம்பர் கொடுக்கல. 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. இது 5 பேர். இது அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்கிறது ஜூன் 4ஆம் தேதி. மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபட்டமைனும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பின் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டெய்சி மார்டினுக்கும் அந்த பணம் போயிருக்கிறது என்று சொன்னால், வாய்ஸ் ஆஃப் காமன் மிக முக்கியமான ஆதவ் அர்ஜுனாவுடைய இயக்கம், அந்த நிறுவனத்தின் காரில் தான் திரு விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு சென்றார். அதன் பிறகு தன்னுடைய சொந்த காரை இப்ப யூஸ் பண்றார். மக்களை கேட்டீங்களா? மதியம் நான் எவிடன்ஸோட இடி வெளியிட்ட அந்த எவிடன்ஸோட உங்ககிட்ட அந்த காணொலியை முன்வைத்தேன். ஆனால் நிறைய தற்கொலைகள் அதுக்கு ரொம்ப தவறான முறையில் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. தப்பு இல்லை, நீங்கள் இன்னும் ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறீங்க. தயவுசெய்து நான் போடுற ஒரு காணொலியிலையும் உண்மைத்தன்மையை தவிர நான் வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. இதனால் எந்த பெனிஃபிட்டும் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு ஆள் நான் பேசுறதுனால இந்த தற்கொலைத்தனத்திலிருந்தும் ரசிக மனப்பான்மையை விட்டும் வெளியில் வராங்கல்ல, அதுதான் என்னோட பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் ஒரு கார்ப்பரேட் ஆண்டுகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி விஜய் சாரும் மாட்டிக்கிட்டு இருக்கார். எங்களுக்கு விஜய் சார் மேலே கவலை இருக்குது. அவரை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு குடும்பத்தோட கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது தான் இந்த ஆதவ் அர்ஜுனாவும் மார்டினோட குடும்பத்தோட நிலைப்பாடும் இருக்கு. மக்களே தயவு செய்து கொஞ்சமாவது யோசனை பண்ணி சிந்திச்சு உங்களோட சிறத்தன்மையை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் விரும்புங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள நேசிங்க, தப்பில்லை. ஆனால் அவங்கள நம்ம வீடு பூஜை ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுமா அப்படி என்ற ஒரு பகுத்தறிவோட யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.